வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. பல்லடம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கிலோமீட்டர் வரணுங்க. அந்த பைக் போகிறதுக்கு தார் ரோடுங்க. அந்த தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு 100 அடி நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா, 23 அடி அகலமுள்ள மண் தடங்க. நல்ல செம்மண் பூமிங்க. காடு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க. வடசரிவாக அமைஞ்சிருக்குதுங்க பூமிங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்க ஏரியாங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறுங்க. கிணறு வந்து தனி கிணறுங்க. சர்வீஸ் மட்டும் கூட்டா வருங்க. 5 ஹெச்பி சர்வீஸுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல் கிடையாதுங்க. வடவோட அந்த புளி வரைக்கும் வருங்க. காடு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க. நல்ல செம்மண் பூமிங்க. ஒரு கிணறுங்க, ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயுங்க. இதான் கிணறுங்க. கிணறு பார்த்தீங்கன்னா மே கிணறுங்க. ஒரு 20 அடி தான் ஆழம் இருக்குங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. போடவாடி டு உடுமலைப்பேட்டை பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டர்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 23 அடி அகலமுள்ள மண் தடங்க. உங்களுக்கு நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கலாங்க. கோழி பண்ணை போடுறதுக்கும் செட் ஆகுங்க. கறிக்கோழி பண்ணைக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடி விலை பேசலாங்க. கரெக்டாக பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரணுங்க. பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வரணுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. காடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துருங்க. எந்த மூலையும் இழுக்காதுங்க. வடசரிவாக இருக்கிறனால வந்து பூமி வாஸ்துக்கும் வந்துடுங்க. சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்கிற ஏரியாங்க. பக்கத்தில் ஒரு வீடுகளாக இருக்குது பாருங்கள்.